குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2026 செவ்வாய்க்கிழமை என்ன கண்டஸ்ட் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க, டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க முடியுதுன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய காவல்துறை 2ஆம் நிலை காவல் தேர்வுக்காக சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்கும். இதில் மொத்தம் 6 மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்ச் 65 தேர்வுகள் நடக்கும். 6500 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதற்கான முதல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு பிப்ரவரி 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட்டானது வந்து பார்த்திங்கன்னா முடிவு பெற்றுச்சு. இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது தான். இந்த டெஸ்ட்டோட வினாத்தாள் வேணும் அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் எடுத்து பயன்படுத்திக்க முடியும். அடுத்ததாக ரெகுலராக டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. அதுக்கு முன்னாடி விருப்பம் உள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சை பற்றி டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கேட்டு தெரிஞ்சு இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட் பேட்சோடைய வினாத்தாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா முதல் ஸ்பெஷல் ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடத்தியிருந்தோம் பிப்ரவரி 22ஆம் தேதி. அதனுடைய வினாத்தாள் தான் இது. இதுக்கான விடை குறிப்பும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் இருக்குது. நீங்கள் தாராளமாக எடுத்து எழுதி பார்க்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கலாம். சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்த பணிக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இறுதி வாக்காளர் பட்டியல் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5.67 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க. இல்லை 77 லட்சம் பேரின் பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? தமிழகத்தில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதியாக தற்போது வரை வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் தான் இருக்குது. குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி வந்து பார்த்திங்கன்னா துறைமுகம். ஓகேங்களா? ரெண்டுமே சென்னையில் தான் இருக்குது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இறுதி வாக்காளர் பட்டியலை வந்து பார்த்திங்கன்னா தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியான அர்ச்சனா பட்நாயக் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. ஓகேங்களா? அது முக்கியமானது. டீட்டெயில் கொடுத்தாங்க. மொத்த வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா 5,67,7380 பேர் இருக்காங்க. இதில் ஆண்கள் பெண்கள் விகிதம் கொடுத்துருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர் வந்து பார்த்திங்கன்னா 7,617 பேர் இருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர்களில் பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா 12.51 லட்சம் பேர் வாக்களிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் 4.23 லட்சம் பேரும் 75க்கு மேற்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா 3.99 லட்சம் பேர் இருக்காங்க. இதில் எஸ்ஐஆருக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா வாக்காளர் வந்து பார்த்திங்கன்னா 6,41,14,587 பேர் இருந்தாங்க. 11% வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருக்கு வாக்காளர்களுடைய எண்ணிக்கை இந்த தீவிர திருத்தத்துக்கு அப்புறம். சரிங்களா? அடுத்தது, நாட்டின் முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வெளியிட்டிருக்காங்க. இது தொடர்பாக தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கை மற்றும் உத்தி அப்படின்ற பெயரில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள ஆவணம் வந்து பார்த்திங்கன்னா இதில் பற்றி குறிப்பிடுது. ஓகேங்களா? டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவையில்லை. இதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மேஜர் டைட்டில் மட்டும்தான். ஓகேங்களா? நாட்டினுடைய முதல் பயங்கரவாத எதிர்ப்பு கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்திலிருந்து பத்ம விருதுக்கு தேர்வானவர்களுக்கு சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு விழா நடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்ம விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட டாக்டர் கே ராமசாமி பழனிசாமி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்கே மயிலானந்தம், எழுத்தாளர் சிவசங்கரி, டாக்டர் ஹெச்வி ஹங்டே மற்றும் மிருதங்க கலைஞரான திருவாரூர் பக்தவச்சலம், சென்னை ஐஐடி இயக்குநரான வி காமகோடி அவர்கள், திருத்தணி சுவாமிநாதன் ஓதுவார், கால்நடை மருத்துவரான புண்ணியமூர்த்தி நடேசன், ராஜா ஸ்தபதி காளியப்ப கவுண்டர், கர்நாடக இசைக்கலைஞரான காயத்ரி மற்றும் ரஞ்சனி சகோதரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா பாராட்டுகள் வழங்கியிருக்கார். ஓகேங்களா? இவங்க பேர்லாம் ஆல்ரெடி இருக்குப்பா, நீங்கள் ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே துறையை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பள்ளி பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் கொடுத்துருக்காங்க. உலகில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அடுத்தபடியாக 4வது பெரிய ரயில்வே துறையை வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 1,35,200 கிலோமீட்டர் நீண்ட தண்டவாளங்களை கொண்டது. நாடு முழுவதும் 19 மண்டலங்களில் சுமார் 13,000 பயணிகள் ரயிலும் 11,700க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்களும் இயக்கப்படுது. ஓகேங்களா? சுமார் லட்சக்கணக்கான பணியாளர்கள் பணியாற்றுகின்றன. ஆண்டுக்கு சுமார் 500 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா பயணிக்கிறாங்க. ஓகேவா? இது கூட இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு கேட்டாங்க. சரிங்களா? நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக பணியாளர்களை கொண்ட துறை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் மும்பையிலிருந்து தானேவுக்கு 1853ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. அது வந்து 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் தான் இயக்கப்பட்டது. இன்றைக்கு நம் நாட்டிலேயே தயாரித்து இயக்கப்படும் வந்தே பாரத் ரயில் வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. அம்ரித் பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் நாட்டின் 1300 ரயில் நிலையங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயணிகளும் நவீன வசதிகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானதுப்பா. இது அப்படியே கூற்றில் கேட்டுருவாங்க. ஓகேங்களா? நாட்டின் இந்தியாவின் முதல் பயணிகள் ரயில் போக்குவரத்து வந்து 30 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்தது. தற்போது வந்தே பாரத் ரயில் வந்து பார்த்திங்கன்னா 100 கிலோமீட்டர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, கூற்றில் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்காளருடைய எண்ணிக்கை பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இல்லை உங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம நேற்றே பார்த்தோம் ராஜாஜியுடைய சிலை திறக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பன்முக படைப்பாற்றலையும் பல பரிணாமங்களையும் தன்னகத்தே கொண்டவர் முதலறிஞர் ராஜாஜி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புகழாரம் சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவின் முதலாவது மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலாக பதவி வகித்தவர் தான் ராஜாஜி. இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய அதாவது ராஜகோபாலாச்சாரியின் வாழ்க்கை மற்றும் பாரம்பரியத்தை போற்றும் வகையில் ராஜாஜி உற்சவ் அப்படின்ற தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வந்துன்னா ராஜாஜியினுடைய மார்பளவு சிலையை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா திறந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் மாளிகைக்குள்ளேயே அசோகர் மண்டபத்து அருகே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஓப்பன் படிக்கட்டு முற்றத்தில் இருந்த ஆங்கிலேய கட்டிட கலைஞரான எட்வின் லூட்டியஸினுடைய மார்பளவு சிலை அகற்றப்பட்டு அங்கே ராஜாஜி சிலை வந்து பார்த்திங்கன்னா நிறுவப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது 60க்கும் மேற்பட்ட நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழு வந்து பார்த்திங்கன்னா மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காரு. இந்த குழுவைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் வந்து பார்த்திங்கன்னா 64 நாடு பிரதிநிதிகளுடன் வந்து பார்த்திங்கன்னா இணைந்து செயல்படுவாங்க. ஓகேவா? அடுத்தது தேஜஸ் போர் விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பாட்டுக்கு தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரன்வேயில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பாதையை விட்டு விலகிடுச்சு அந்த தேஜஸ் போர் விமானம். இது வந்து பார்த்திங்கன்னா தேஜஸ் போர் விமான விபத்துக்குள்ளாவது இது 3வது முறையாகும். முதல் கட்டமாக வந்து 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பாரத சக்தி அப்படின்ற முப்படை கூட்டு பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபத்து நடந்துச்சு. அடுத்து வந்து துபாயில் நடைபெற்ற சர்வதேச சாகச நிகழ்ச்சியின் போது வந்து பார்த்திங்கன்னா தரையில் விழுந்து நொறுங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஓடுபாதையிலேருந்து விழுங்கி விபத்துக்குள்ளாயிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இப்போ தற்காலிகமாக அதை என்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு கண்டறியறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முன்னாள் ரயில்வே அமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான முகுல் ராய் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிருக்காரு. வடக்கு 24 பர்கானா மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சாபாராவில் 1954ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசினுடைய 2வது ஆட்சி காலத்தில் கப்பல் போக்குவரத்துறை இணையமைச்சராக பதவி வச்சிருக்காரு. பிறகு 2012 வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே அமைச்சராக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது இத்தாலியில் நடைபெற்ற 25வது குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நிறைவடைஞ்சிருக்கு. போட்டி பதக்கப்பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நார்வே முதலிடத்திருக்குது. ஓகேங்களா? இத்தாலியினுடைய மிலன் மற்றும் கார்டினா நகரில் கடந்த 6ஆம் தேதி தொடங்கி 16 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 92 நாடுகளை சேர்ந்து 2871 போட்டியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்கிறாங்க. இதில் 1533 வீரர்களும் 1338 வீராங்கனைகளும் அடங்கும். மொத்தம் 8 விளையாட்டுகளில் 116 பிரிவுகளில் போட்டி நடைபெறுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிவில் நார்வே வந்து பார்த்திங்கன்னா 18 தங்கம் 12 வெள்ளி 11 வெண்கலம் 41 பதக்கங்களோடு முதலிடம் பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அமெரிக்கா 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாந்து பதக்கப்பட்டியலில் 3ஆம் இடம் பிடிச்சிருக்கு. குறைந்தபட்ச பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம் ஒரே ஒரு பதக்கம் தான் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா நார்வேயினுடைய ஸ்கீயிங் வீரரான ஜோகன்ஸ் ஹோஸ்பிளாட் வந்து பார்த்திங்கன்னா 6 தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். குளிர்கால ஒலிம்பிக் போட்டியில் ஒரே எடிஷனில் அதிக தங்கம் வென்றவர் அப்படின்ற சாதனை வந்து பார்த்திங்கன்னா படைச்சிருக்காரு. அடுத்த குளிர்கால ஒலிம்பிக் போட்டி வந்து 2030ஆம் ஆண்டு ஃப்ரான்ஸில் நடக்கிறது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானதுப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நெதர்லாந்து நாட்டினுடைய புதிய பிரதமராக ராப் ஜென்டன் வந்து பார்த்திங்கன்னா பதவியேற்றிருக்காரு. இதன் மூலம் நெதர்லாந்து வரலாற்றிலே மிக குறைந்த வயது, அதாவது 38 வயதிலே பிரதமரானவர் அப்படின்ற பெருமை வந்து பார்த்திங்கன்னா அவர் அடைஞ்சிருக்கிறார். அடுத்தது வரும் 2030ஆம் ஆண்டில் நாட்டினுடைய சரக்குகளை கையாளும் திறன் 1000 கோடி டன்னாக இருக்கும் அப்படின்னு வந்து தூத்துக்குடி வஉசி துறைமுகத்தில் ரூபாய் 1500 கோடி மதிப்பிலான திட்டப்பணிகளை தொடங்கி வைத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் நீர்வழித்துறை போக்குவரத்துறை அமைச்சரான சர்வானந்த சோனோவால் வந்து தெரிவிச்சிருக்காரு. தூத்துக்குடியில் கடல்சார் மேம்பாட்டில் மேலும் ஒரு மைல்கல்லாக 3000 கோடி மதிப்பில் கப்பல் கட்டும் தளம் அமைக்க இருக்கிறாங்க. தூத்துக்குடி துறைமுகம் தான் நாட்டினுடைய முதல் பசுமை துறைமுகமாக உருவாக இருக்குது. ஓகேங்களா? துறைமுகத்தில் வந்து காற்றாலை, சோலார் மின் உற்பத்தி போன்ற திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்பட்டு வருது. பசுமை எரிசக்தி திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவதன் மூலம் 2070ஆம் ஆண்டு 0 கார்பன் வெளியீடு நாடாக இந்தியா உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இதற்காக வந்து பார்த்திங்கன்னா 2030ஆம் ஆண்டில் கடல்சார் வணிக திட்டம், 2047ஆம் ஆண்டு கடல்சார் வணிக மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சில வளர்ச்சி திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் அவ்வளோதான், தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய 2026ஆம் ஆண்டு போலீஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா சிறை அப்படின்னு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தொடங்கியிருக்கும். இதில் இணையணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணி டீட்டெயில் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.